பாக்கியராஜ் அவர்கள் மரணத்துக்கு பிறகு அவரோட ரூம்ல கிடைச்ச ஒரு டிவிடி கேசட்டை போட்டு பார்த்து ஒட்டுமொத்த ஃபேமிலியும் மிகப்பெரிய கண்ணீர்லையும் சோகத்திலையும் மூழ்கியிருக்காங்க. அதோட விவரத்தை தான் இந்த வெளியில பார்க்க போறோம். 73 வயசு ஆகியிருந்த நடிகரும் இயக்குனருமா இருந்த பாக்கியராஜ் அவர்கள் கடந்த ஜூன் 26ஆம் தேதி இறந்து போயிட்டாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில அவர் இறந்து போனதுக்கு பிறகு அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க என்ன மாதிரியான ஒரு மன வேதனையில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல. ஒரு நாளும் தன்னோட கணவரை மிஸ் பண்ணக்கூடிய மனைவி பூர்ணிமா பாக்கியராஜ், அப்பாவை மிஸ் பண்ணக்கூடிய சாந்தனு, ஒரு அப்பாவை நினைச்ச மாமனாரை மிஸ் பண்ற கீகி, இவங்க எல்லாருமே பாக்கியராஜ் அவர்கள் அந்த வீட்டில் இல்லை அப்படிங்கிற விஷயத்த இப்போ வரைக்கும் நம்ப முடியாம ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாக்கியராஜ் அவர்கள் பயன்படுத்தின அந்த அறை ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூமை சுத்தப்படுத்தி அதில் அவர் பயன்படுத்தின ஒரு பொருட்களையும் பாதுகாக்கிறது மூலயமா பாக்கியராஜ் அவர்கள் அவங்க குடும்பத்தாரோட ஒன்னா வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த எல்லா பொருட்களையும் பாதுகாக்கிறதுக்கு, அந்த பொக்கிஷம் மாத்துறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாக்கியராஜ் அவர்கள் பயன்படுத்தின அந்த அறை இருக்கு இல்லையா, அதுல அவங்க ஒய்ஃப் அவரை தவிர கூடுமான அளவுக்கு யாரும் அனுமதி இல்லாமல் உள்ள போகவே முடியாது. அவர் பயன்படுத்தின ஒரு பொருட்கள்லையும் ஏதாவது நினைவுகளை விட்டுட்டு தான் போயிருப்பாரு. அப்படிதான் இப்போ ரீசெண்டாக அறையை சுத்தப்படுத்தி குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது அவரோட அந்த டிவி ஷெல்ஃபில் ஒரு டிவிடி கேசட் ஒன்று இருந்திருக்கு. அதை எடுத்து மருமகள் போட்டு பார்க்கும்போது மிகப்பெரிய கண்ணீரில் மூழ்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, 1984ஆம் வருஷம் பாக்கியராஜ் அவர்களுக்கும் அவங்களுடைய மனைவி பூர்ணிமாவுக்கும் திருமணம் நடந்திருக்குது. அந்த திருமணத்தப்ப எடுக்கப்பட்ட அந்த திருமண வீடியோ இருக்கு இல்லையா, அது அந்த காலத்தில் ஒரு டிவிஆர் கேசட்டாக வந்தாலும் பிற்காலத்தில் அதை டிஜிட்டலைஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அதை ஒரு டிவிடி கேசட்டாக மாற்றி அந்த டிவிடி கேசட்டை அவங்களோட திருமண ஆல்பத்தை இப்போ வரைக்கும் ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்து அந்த டிவி ஷெல்ஃபில் அந்த ட்ராரில் வச்சுருக்காரு. இப்போ அதை எடுத்து போட்டு பார்த்து சாந்தனோட மனைவி, அதாவது பாக்கியராஜோட மருமகள், ஒரு மிகப்பெரிய கண்ணீரில் மூழ்கி அங்கிள் நம்ம கூட தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனாக ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, 6 நாட்களில் கட்டா குஸ்தி திரைப்படம் எவ்வளோ வசூல் செஞ்சிருக்கு அப்படி மாதிரி இப்போ தகவல் கிடச்சிருக்குது. ஒரு புதிய திரைப்படம் வெளிவரும் போதும் அந்த திரைப்படத்துக்கான வசூலை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் கடந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் கட்டா குஸ்தி பார்ட் 2. இயக்குனர் செல்லா ஐயாவு இயக்குனர் திரைப்படத்தில் விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமின்னு சொல்லி பல பேர் நடிச்சிருப்பாங்க. இதோடைய முதல் பாகம் 2022ஆம் வருஷம் வெளிவந்துச்சு. அந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா இப்போ கட்டா குஸ்தி 2 படத்தை இயக்கியிருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற வகையில் கட்டா குஸ்தி திரைப்படம் வெளியாகி ரசிகர் மத்தியில் ஒரு கலவை விமர்சனம் வாங்கி வந்துட்டு இருக்கு. இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 6 நாட்கள் ஆகுது. இந்த 6 நாட்களில் இந்த திரைப்படத்துக்கான மொத்த வசூல் எவ்வளோ அப்படின்னு தெரிய வந்திருக்குது. கடந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன திரைப்படம் 6 நாட்களில் உலக அளவில் வெறும் 28 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்குதாம். வரக்கூடிய வீக்கெண்டில் இந்த திரைப்படம் 50 கோடி ரூபாய் வசூலிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.